இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பொடுகு தொல்லைய போக்கும் எளிய வழிகளை பத்தி தான். நிறைய பேர் வெளியில சுத்துறதுனால ஹெல்மெட் போட்டுட்டு இருக்கிறதுனால அந்த வேர்வை மூலியமா அழுக்கு சேரும், அப்புறம் மற்ற வண்டிங்கள்ல இருந்து வர புகையினால அழுக்கு சேரும். இந்த மாதிரி சேர்ந்து அது பொடுகா மாறுது. அதனால இந்த பொடுகை போக்கக்கூடிய கூந்தல் இதனாலேயே முடி உதிர ஆரம்பிக்கும். முடி ஏன் உதிருது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதுல ஒன்றுதான் பொடுகு. சிலருக்கு பொடுகு காரணமாக தலையில அரிப்பு ஏற்படும். இது போன்ற பொடுகு பிரச்சனையால அவதிப்படுறவங்களுக்கு சில இயற்கை மருத்துவ குறிப்புகள் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல சொல்லியிருக்கோம். கண்டிப்பா இதை பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. முதல் நாள் சாதம் வடித்த கஞ்சியை எடுத்து வச்சுட்டு அதை மறுநாள் தலையில தேய்ச்சி குளிச்சிங்கன்னா பொடுகு நீங்கிரும். தேங்காய் எண்ணெயில வெந்தயத்தை சேர்த்து நல்லா சூடு பண்ணி தலையில தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த பொடுகே வராது. தேங்காய் பாலை எடுத்து தலையில நல்லா தேய்ச்சி சிறிது நேரம் கழித்து நீங்க மிதமான நீர்ல தலைய அலசிட்டு வந்தீங்கன்னாலும் பொடுகு மறைந்து விடும். வாரம் ஒரு முறை மருதாணி இலைய அரைச்சு அதுல கொஞ்சம் தயிர் சேர்த்து லெமனும் சேர்த்து தலையில தேய்ச்சிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு மறுபடியும் குளிச்சிட்டிங்கன்னா பொடுகு தொல்லை நீங்கும். தயிர், முட்டை வெள்ளை கரு மற்றும் எலும்பிச்சை சாறு இதை மூணையும் நல்லா கலந்து தலையில தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா பொடுகு தொல்லை நீங்கிடுமா. வால்மிளகு தூளுடன் பாலை நல்லா கொஞ்சம் கரைச்சு தலையில தேய்ச்சி சில நிமிடங்கள் ஊற வச்சுட்டு பிறகு நீங்க குளிச்சீங்கன்னா பொடுகு தொல்லை நீங்கும். வெந்தயத்தை தலைக்கு தேய்த்து குளிச்சோம்னா உடல் உஷ்ணம் குறைவதோடு பொடுகு தொல்லையும் நம்மளை விட்டு போயிரும். வசம்ப நல்லா பொடி பண்ணி தேங்காய் எண்ணெயில ஊற வச்சு அந்த எண்ணெய தலையில தேய்ச்சிட்டு வந்தோம்னா பொடுகு மறைஞ்சிருமா. வேப்பிலை கொழுந்து, துளசி ஆகியவற்றை நல்லா நைஸா அரைச்சு தலையில தேய்ச்சி சிறிது நேரம் கழிச்சு நீங்க குளிச்சுட்டு வந்தீங்கன்னா பொடுகு தொல்லை நீங்கிரும். அதே மாதிரி எலும்பிச்சை சாறுடன் தயிர் மற்றும் பச்சை பயிறு மாவை நல்லா கலந்து தலையில தேய்ச்சி சில நிமிடங்கள் நல்லா ஊற விட்டுறணும். அதுக்கப்புறம் ஷாம்பு டைரக்டா போடாம கொஞ்சம் தண்ணியில கலந்து நுர வச்சு அதுக்கப்புறம் அதை போட்டு தேய்ச்சி குளிச்சிட்டிங்கன்னா பொடுகு தொல்லை நீங்கிரும். தலைக்கு குளிக்கும் போது கடைசியா குளிக்கும் தண்ணீர்ல கொஞ்சம் வினிகரை கலந்து லாஸ்ட்ல ஒரு மக்கு ஊத்திக்கிட்டீங்கன்னா பொடுகு தொல்லை நீங்கிரும். நெல்லிக்காய் தூள், வெந்தயப்பொடி, தயிர் மற்றும் கடலை மாவு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து தலையில தேய்ச்சிடணும். சிறிது நேரம் கழித்து நீங்க ஊற வச்சுட்டு குளிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பொடுகு தொல்லை நீங்கிரும். இவ்வாறு வாரம் ஒரு முறை ஏதாவது ஒண்ணு, இந்த டிப்ஸ் நாங்க சொல்லியிருக்கிற டிப்ஸ்ல ஏதாவது ஒண்ணு நீங்க செஞ்சுக்கிட்டே வரணும். ஒரு வாரம் ஒரு டிப்ஸ் இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டே வர உங்க முடியில இருக்கிற பொடுகு நீங்கி முடி ஷைனிங்கா மாறும், முடியும் வளர ஆரம்பிக்கும். இத நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு எங்களுக்கு கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணணும். ஏன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் பொடுகு தொல்லை நீங்கி முடியும் வளர ஆரம்பிக்கும். இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.